எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னை சுத்தி இருக்கிற எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் என்னோட லைஃப் மட்டும் எப்படி இருக்கு? அவனுக்கு அது நடந்துருச்சு, இவனுக்கு இது நடந்துருச்சு, என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டிருக்கே, நான் என்னதான் பண்றது? இது மாதிரியான கேள்வியை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா இருக்கிறாரு. ரொம்ப வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு இன்னைக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அவரால் அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போடுறா இன்னைக்கு ஊருக்கே திருவிழா அப்படின்ற மாதிரி பயங்கரமா தடபுடலா ஒரு விருந்தை ஒண்ணு ரெடி பண்றாரு. ஸோ ஒரு கோயிலுக்கு பக்கத்துல தான் அந்த விருந்து நடக்குது. ஸோ எல்லா மக்களுமே அந்த விருந்துக்கு சாப்பாட்டுக்காக போறாங்க. பெரிய கியூ நடக்குது. எத்தனை பேர் வந்தா என்னங்க, எங்களுக்கு கிட்ட சாப்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி சாப்பாடு பாட்டில் ஒரு பக்கம் தீர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அழுக்கான சட்டை போட்டுட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு எப்படியாவது அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சிராதா அப்படின்ற ஆசையில அவர் வரிசையில நிக்கிறாரு. அவரு வரிசையில நின்ன உடனே என்ன ஆகுது, வரிசையில நின்றுட்டு இருக்க மத்த நபர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஏய் இந்த பிச்சைக்காரன் என்ன சரிக்கு சமமா நம்ம கூட நிக்கிறான், அவன் நிக்கிற இடத்துல நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரா அந்த கூட்டத்துல இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற அந்த பிச்சைக்காரனுக்கு செம்ம கடுப்பாகுது. டேய், நீங்களும் அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கீங்க, நானும் அதே சாப்பாடு வாங்க தானடா வந்திருக்கேன். ஏண்டா உங்களுக்கு போட்டா அது பிரியாணியா உழப்போகுது, எனக்கு போட்டா குஸ்காவா மாறப்போதா என்ன? உனக்கும் அதே தான், எனக்கும் அதே தான், நீங்களும் நில்லுங்க நானும் நிக்கிறேன், இதுல என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். பட் ஆனா அந்த மக்கள் திரும்ப அந்த லைன்ல நிக்கவே இல்லை. சரி என்னடா நான் நிக்க கூடாது அவ்வளவுதானே, சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா அந்த லைனை விட்டு தள்ளி நிற்கிறான். அவன் தள்ளி நின்னதுக்கு அப்புறம் மறுபடி மக்கள் லைன்ல நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சாப்பாடு தீர்ந்துகிட்டே இருக்கு. கூட்டம் தீர்ந்த பாடு இல்லை. ஏன்னா கூட்டம் தீர்ந்தாதான் கடைசியா இவன் போய் வாங்க முடியும். அதுக்காக இவன் என்ன பண்றான், கூட்டத்தை விட்டு ஒதுங்கியே நிற்கிறான். இவன் ஒதுங்கி நிற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி நிற்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, அதான் அவன் நிக்கலையே நம்ம நிப்போம் அப்படின்ற மாதிரி வரிசை பாட்டுல நின்று 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 ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்களே தவிர இவன் போய் சாப்பிட்றதுக்கான டேர்ன் வரல. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய தபரா செட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல போட்டு கரண்டிய அந்த சுரண்ட சவுண்ட் எல்லாம் கேட்குது. இவனுக்கா கஷ்டமா இருக்கு. அடா பாவிங்களா, கரண்டி தட்டுப்படுற அளவுக்கு வாங்கி தின்னிருக்கீங்களடா, ஒரு வாய் சோத்துக்கு தானடா ஆசைப்பட்டு வந்தேன், எனக்கு சோறே இல்லையாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். எல்லாரும் ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. மொத்த ஊரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப போய் நிக்கிறான். அந்த சாப்பாடு போடுறவங்க வருத்தமா பாக்குறாங்க. மன்னிச்சிருங்க ஐயா, சாப்பாடு எதுவுமே இல்ல, எல்லாமே தீந்து போச்சு அப்படின்ற மாதிரி அந்த காலி பாத்திரத்தை காட்டுறாங்க. இவனுக்கா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா காலையில இருந்து நிக்கிறான், சாயந்தரம் ஆயிடுச்சு, ஒரு வாய் சாப்பாடு அவனால சாப்பிட முடியல. அந்த வருத்தத்தோடவே அவன் என்ன பண்றான், அப்படியே நடந்து அந்த கோயிலோட கோபுரத்தை பாக்குறான். அந்த கோபுரத்தை பார்த்து வருத்தமா ஒரு கேள்வி கேட்கிறான். உன்கிட்ட என்ன பெருசா கேட்டுட்டேன்? ஒரு வேளை சாப்பாடு, அதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவனா? அந்த சாப்பாடு கூட எனக்கு கொடுக்க கூடாதா? நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? ஒரு சாதாரண வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு கொஞ்சோண்டு காசு, இதை மட்டும் தானே எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கோபுரத்தை பார்த்து மனசு ஒடிஞ்சு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டுட்டு போயிட்டு அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, கோவிலுக்கு பக்கத்துல இருக்குமே, குளத்தங்கரை, குளத்தங்கரையில போய் உட்காந்துடுறான். உட்காஞ்ச உடனே என்ன ஆகுது, அந்த ராஜா எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக வர வந்தவர் என்ன பண்றாரு, எல்லா மக்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தையும் பாக்குறாரு. அப்பா, எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டுருக்காங்க, எனக்கு அதுவே போதும், என் குழந்தை இன்னும் பல 100 வருஷம் சந்தோஷமா வாழும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதே வழியில போற அவரு அந்த குளத்தங்கரையில உட்காந்துட்டு இருக்க இந்த பிச்சைக்காரனை பாக்குறாரு. இவரை பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, சரி இவன் சாப்பிட்டானா இல்லையான்னு விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா அவன் ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு இருக்கான். என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்தே குரல் கொடுக்குறாரு. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன், வயிற்றுல 19 மாசம் சொல்ற அளவுக்கு நல்லா பெருசா தொப்ப விடுற அளவுக்கு சாப்பிட்ருக்க. போயா நீ வேற, ஒரு வாய் சோறு உள்ள போக முடியலையா, எங்கேயா சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமான குரல்ல உடஞ்சி பேசுறத ராஜா கேட்கிறாரு. ஏன்பா நீ ஏன் சாப்பிடல? நான் ஏன் சாப்பிடலன்னு எனக்கே தான் தெரியலையேப்பா, நான் நின்னாதான் ஊர் மக்கள்லாம் ஒதுங்கிடுறாங்க, சரி ஊர் மக்கள்லாம் போனதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு பருக்க சோறு இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்கய்யா,
ஊர் ஃபுல்லா சோறு போட்ட அந்த ராஜாக்கு எனக்கு ஒரு வாய் சோறு போடுறதுக்கு முடியல பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜாக்கு அந்த கர்வம் ஃபுல்லா உடஞ்சிருச்சு. ஏன்னா மொத்த ஊருக்கும் சோறு போட்டேன் அப்படின்ட்டு ஒரு கர்வமா மிதப்புல வந்தாரு. ஆனா அவனுக்கு ஒரு வாய் சோறு கூட கிடைக்கலன்னு கேட்கவும் ராஜாவால தாங்கிக்கவே முடியல. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்குறாரு. உங்களை ஏங்க மன்னிச்சுக்கிட்டு, நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு யாரு? நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரன். என் கோவம்லாம் அந்த ராஜா மேலதான். மன்னிப்பு கேட்கறதும் ராஜா தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனோட முதுகுல வந்து கையை வைக்கிறாரு. அப்பதான் அந்த குளத்தங்கரையில இருக்கிற அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில அந்த உருவத்தை பாக்குறாரு. ராஜா தான். உடனே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, ஐயோ மன்னிச்சிருங்க ராஜா, நீங்க தான் என் பின்னாடி நிக்கிறீங்கன்னு நான் பார்க்கல. அதனால என் மனசுல இருக்கிற ஏதோ ஒரு குமுறலை நான் வந்து சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாஷ்டாங்கமா அவரோட காலில் வந்து விழுந்துடுறாரு. உனக்கு ஒருவேளை சாப்பாடு தானே கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட, நீ என் கூட வா. இன்னைக்கு இங்க போட்ட விருந்தை விட 100 மடங்கு ஒரு பெரிய விருந்து உனக்காக காத்துட்டு இருக்கு. அங்க நான் மட்டும் இருக்க மாட்டேன். நான், ராணி, என் குழந்தைய பொதுமக்கள்ல இருந்து பார்க்க போற ஆள் நீதான். என் கூட வா அப்படின்ற மாதிரி அந்த பிச்சைக்காரனோட கையை பிடிச்சிட்டு தர 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 தரன்ட்டு அரண்மனைக்கு கூட்டு போயிடுறாரு. கூட்டு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அன்னைக்கு அரண்மனையே இவர் ஒருத்தருக்காக எக்ஸ்க்ளூசிவா சமைக்கிறாங்க. வேற லெவல்ல ஒரு விருந்து மானாவரியா சமைச்சு அவரால் சாப்பிட முடியாத அளவுக்கு போதும் போதும் சொல்ற அளவுக்கு சாப்பாடை வந்து கொடுத்துட்றாங்க. அது எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு டே முடிச்சு அந்த குழந்தைய அவர் பார்த்துட்டு கிளம்பலான்னு நினைக்கிறப்ப, ஒரு நிமிஷம் இங்க வாப்பா அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு ஒரு குடம் முழுக்க ஃபுல்லா தங்க காயினை ரொப்பி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கினவரு அழ ஆரம்பிச்சிடுறாரு. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. ஏப்பா, இந்த குடம் ஃபுல்லா பொற்காசு வாங்கினதுக்கு நீ சந்தோஷத்துல பயங்கரமா சிரிப்ப அப்படின்னு எதிர்பார்த்தா இப்படி கதறி கதறி எழுதிட்டு இருக்க, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ராஜா ரொம்ப ஆச்சரியத்துல வந்து கேட்கிறாரு. ராஜா, எனக்கு எல்லாம் புரியுது. இன்னைக்குதான் என் வாழ்க்கையில முறை கடவுளை பார்த்து ஒரு விஷயம் கேட்டேன். ஒரு சாதாரண சாப்பாடு எனக்கு கிடைக்காதா? ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னு தானே ஆசைப்பட்டேன். அது வாழ்றதுக்கு ஒரு சாதாரண அளவுக்கு என்கிட்ட வருமானம் இருக்கிற அளவுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கடவுளை பார்த்து கேட்டேன். நான் சாதாரண சாப்பாடு கேட்டேன். ஆனா எனக்கு விருந்து சாப்பாடே கிடைச்சிச்சு. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணும்னு நான் கேட்டேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த குடம் முழுக்க பொற்காசுகளை நிறைச்சு கொடுத்துட்டாங்க. நான் கடவுள்கிட்ட கேட்டா எனக்கு கிடைக்குன்றதே தெரியாது. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கடவுளை கேட்டிருப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பிச்சைக்காரன் சொல்றான். அந்த பிச்சைக்காரனுக்கு த எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க கேட்டா சில விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. நம்மள எத்தனை பேர் நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு சில விஷயங்கள்லாம் கேட்கிறோம் சொல்லுங்க. நமக்கு என்ன வேணும்னே தெரியாதே. மத்தவங்கள மாதிரி கோயிலுக்கு போறது, அதோ தூரத்துல ஒரு சாமி தெரியுது, ஐயோ சாமி அப்படின்னு கையெடுத்து கும்புறதுக்குள்ள ஒரு கை கபால்னு பிடிச்சி வெளியே தட்டி விட்டுருது. ஏன்னா பின்னாடி அவ்வளோ கியூ இருக்கு. நீ ஒருத்தனே நின்றுட்டு இருந்தா அடுத்தவங்களாம் எப்ப பாக்குறது அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடதான் முடியுதே தவிர கடவுள்கிட்ட என்ன வேணும்னு கேட்கறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. அதெல்லாம் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வேணாதான் உண்டுன்னு இல்லை. நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ அந்தந்த இடத்துல நம்ம மனசார என்ன வேணும்னாவது நினைக்கணும். முதல்ல அதுக்கு நமக்கு என்ன வேணும்ன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா ஒன்று பார்த்தேங்க. அது இந்த மகாபாரதம் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ராமா. அப்போ அந்த ட்ராமால ஒரு ப்ளே நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் கிட்ட வந்து ஒரு நார்மல் ஆடியன்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா, உனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சுல்ல, இவ்வளோ பேர் இறந்தாங்க, இவ்வளோ பெரிய போர் நடந்துச்சு. ஆக்சுவலி கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா நீ எப்ப வேணாலும் பாண்டவர்களுக்கு போய் உதவி பண்ணிருக்கலாம்ல. அந்த போட்டியை நீ தலைமை தாங்கி அவங்க ஜெயிக்கிற மாதிரி கூட பண்ணிருக்கலாம்ல. ஆனா அதெல்லாம் பண்ணாம கடைசியா ஏன் போன? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு போன? இந்த கிளைமேக்ஸ்ல வர போலீஸ் மாதிரி இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்க்காஸ்டிக்கா ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த பிளேல இருந்த அந்த கிருஷ்ணரா இருந்தவர் ஒரு சூப்பரான பதில் சொன்னாரு. போயிருக்கலாம் தான், ஆனா என்னத்தான் யாரும் கூப்பிடலையே. கூப்பிடாத வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமா? அதே இடத்துல யாராவது ஒரு இடத்துல அப்படி கேம் ஆடுறதுக்கு முன்னாடி அங்க விளையாடுறதுக்கு சகுனி இருக்காங்க, எனக்காக விளையாடுறதுக்கு யாரு இருக்கா? கிருஷ்ணா, நீ வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி என்னை கேட்டிருந்தா, கூப்பிட்டு இருந்தா, நினைச்சிருந்தா நான் போயிருப்பேன். சரி, அப்பதான் கூப்பிடல. ஆட்டம் ஏதோ தப்பா போற மாதிரி இருக்கு, தோக்குற மாதிரி இருக்கு. இந்த டைம்ல கிருஷ்ணா நீ வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யாராவது நினைச்சிருந்தா, கேட்டிருந்தா, கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன். அப்பவும் பண்ணல.
ஸோ அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க கூட பிறந்தவங்களை வச்சு விளையாண்டாங்க, தோத்தாங்க, அப்பவும் கூப்பிடல. பொண்டாட்டியை வச்சு விளையாண்டாங்க, தோத்தாங்க, அப்பவும் கூப்பிடல. எப்பவுமே கூப்பிடலையப்பா, கூப்பிட்டாதானே வர முடியும். இவ்வளவு ஏன் திரௌபதியோட துணிய உருவுறப்பதான் அவளுக்கு டக்குனு என் ஞாபகம் வந்துச்சு, என் பேரை சொல்லி கூப்பிட்டா. அநியாயம் நடக்கிறப்ப என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி அந்த பிளேல வந்தவங்க ரொம்ப சர்க்காஸ்டிக்கா அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிற மாதிரி அந்த பதில சொன்னாங்க. ஆனா அதுல செம்ம வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் இருக்குங்க. உண்மையிலே கேட்டிருந்தா நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குமோ, நம்ம தான் கேட்கறது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு யோசிக்க வச்சிருச்சு. நான் ரீசன்ட் டேஸா கூட ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன், என் பாப்பா வந்து சாமி கிட்ட வேண்டறது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவ சாமி கிட்ட பெருசா எதுவுமே வேண்ட மாட்டா, கையெடுத்து கும்பிடுவா, நன்றி அப்படின்னு சொல்றது மட்டும் தான் கேட்கும். ஒரு நாள் கியூரியஸ்ல நான் கேட்டேன், என்னதான் பாப்பா சாமி கிட்ட கேட்கிற அப்படின்னு கேட்கிறப்ப, நான் சாமி கிட்ட எல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் கடவுள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி என் பாப்பா சொன்னா. உண்மையிலே செம்ம மேட்ருங்க. நம்ம இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா என் பாப்பா என்ன சொல்றான்னா, நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்றா. அவளோட சப்கான்சியஸ்ல எப்படி பதிவாயிருக்குன்னா, அவ ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. எல்லாமே அந்த வாழ்க்கைக்குள்ள அடங்கிருச்சு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றப்ப என்ன ஆகும்னா, அவளோட சப்கான்சியஸ்ல அது நல்லா ஆழமா பதியும். ஆழமா பதியறதால அவ எப்பவுமே நல்ல லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற தாட்டோடவே அவ இருப்பா. இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, நானே சாமி கும்பிட்டாலும் இந்த வார்த்தையை வந்து சொல்லிடுவேன். ஜென்ரலாவே நான் சாமி கும்பிட்றப்ப பாத்தீங்கன்னா பெருசாலாம் வேண்ட மாட்டேன். நான் வேண்டதே ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். அதுலயும் என்ன வேண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும், செல்ஃபிஷா அடுத்து நானும் நல்லா இருக்கணும், எப்பவுமே என் கூடவே இரு கடவுளே, இவ்வளவுதான் என் வேண்டுதலாவே இருக்கும். இப்ப என் பாப்பாவோட வேண்டுதலை ஒட்டு கேட்டதுல இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரிடா, இதனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி எனக்கு என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு ப்ராக்டிக்கலா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா முன்ன இருந்ததை விட இப்ப லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைகளை பாக்குறப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது கொஞ்சம் சரியில்லைப்பா, இது கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள்ல சில குறைகளை என்னால பார்க்க முடிஞ்சு முன்னாடி. ஆனா இப்போ அந்த வேண்டுதலை என்னோட வாழ்க்கைக்குள்ள வச்சதுக்கு அப்புறம், அதாவது என்னோட சப்கான்சியஸ் நான் நல்லாத்தான் இருக்கிறேன், நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு கடவுளுக்கே நன்றி சொல்லிட்டேன்னா அப்ப நல்ல வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னை சுத்தி நல்ல ஆறாவை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. என் கண்ணுக்கு நல்லவங்க மட்டும்தான் தெரிய ஆரம்பிச்சாங்க. இந்த கெட்டவங்களாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா. அவங்க என்னோட சர்க்கிளை தாண்டி போயிட்டாங்க. இப்ப அவங்க என் சர்க்கிள்குள்ளேயே இல்லை. ஸோ நானுமே உங்ககிட்ட சொல்ல விரும்புற விஷயம் அதுதான். நீங்க பண்ண வேண்டியதுனா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுக்குங்க. என்ன வேணும்ன்றத திருப்பி திருப்பி உங்களோட வேண்டுதல்ல வைங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரா வேணா இருந்துக்குங்க, அது உங்களோட ப்ரோ சாய்ஸ். ஆனா அத பிரேயர்ல வைங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்க மனசுக்கு ஓஹோ பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு திருப்ப திருப்ப கேட்டுட்டு இருக்கானா, சரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் அது சார்ந்த விஷயங்களையும், அது சார்ந்த நபர்களையும், அது சார்ந்த எப்படியான விஷயங்கள் நடந்தா உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டை வந்து அது பண்ணும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதுனா, உங்களுக்கு என்ன வேணும்ன்றதுல ரொம்ப தெளிவாகிங்க. அதை மட்டும் திரும்ப திரும்ப கேட்கும் பட்சத்துல உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை நோக்கி நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதுலாம் அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் மட்டும்தான். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா ஹைப்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மத்தவங்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களோட லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுன்னா, ஒரு பொத்துனாப்புல அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அது நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அதையும் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பி அண்ணாச்சி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.